தண்ணி வாட்டர். மிஷன் எர்த் காலிங். பூமியில தண்ணி இருக்கு. நாம தாராளமா இந்த இடத்தை ஆக்கிரமிச்சுக்கலாம். ஏய், யார் நீ? தண்ணிய குடிக்காத, தள்ளி போ. இப்ப இங்க இருக்கிற மொத்த தண்ணியும் நமக்குதான். ஏன்பா நீங்க எல்லாம் யாரு? என் நிலத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது உனக்கு சொந்தம் இல்ல. இந்த நிலம், இந்த உலகம் எல்லாமே இனி எங்களுக்கு சொந்தம். அதனால முதல்ல நீ இருந்து வெளியே கிளம்பு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஆஹா, பசங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கானுங்க. பூமியில நமக்காக வேலை செய்ய இந்த மாதிரி பலமான பசங்க தான் தேவை. பிடிங்க இவங்கள. உன்ன மாதிரி நிறைய பேரை நாங்க பார்த்திருக்கோம். இப்பவே அரண்மனைக்கு போய் மன்னர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். கொஞ்சம் இருங்க, தண்ணி குடிச்சிட்டு வரேன். இங்க இருக்கிற தண்ணி இப்ப எங்களுக்கு சொந்தம். எல்லாரும் அங்க பாருங்க, அந்த வீனஸ் மனுஷங்க எல்லா இடத்தையுமே ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. ஏய், இங்க இருந்து போயிடு. இந்த தண்ணி எங்களுக்கு சொந்தம். என்ன சொல்ற? இந்த பூமியை மாஸ்காரங்க தானே ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே விஷயம். அவங்க எங்க இருக்காங்க? இப்பவே அவங்கள விரட்டுறோம். இந்த பூமி எங்களுக்கு தான் சொந்தம். யாரது? இதுல என்ன இருக்கு? அழகான அற்புதமான வீனஸ் வாசிகளுக்கு மார்ஸ் வாசிகள் கொடுக்கும் அன்பளிப்பு. அது இங்க ரொம்ப சூடா இருக்கு. ஆனா எங்க மார்ஸ் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். எங்களுக்கு கூட மார்ஸ பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நாம கோட்டப்பூரோட எல்லைக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்னைக்கு இரவு நாம இங்கதான் கழிக்க போறோம். அது இந்த மந்திர தாயத்தை கண்டுபிடிக்க இன்னொரு வழியும் இருக்கு. ஒரே நாள்ல அந்த மந்திர தாயத்தை நம்ம கைக்கு கொண்டு வர முடியும். நேர்மையாவும் திடமனசோட இருக்கானோ அவனாலதான் இத கண்டிப்பா செய்ய முடியும். அது வேற யாரும் இல்ல, நீதான் பீம். நான் என்னதான் செய்யணும் சொல்லுங்க. போனோம்னா நடுவுல ஒரு பாலடைஞ்ச கோவில் இருக்குமா. சரி சகுன், நாளைக்கு காலையில நம்ம எல்லாரும் விடியறதுக்குள்ள கிளம்பிடலாம். ஆனாலும் அழகா இருக்குல்ல? அழகா இருக்கா? இங்க இருக்கிற பூச்சிகள் எல்லாம் உனக்கு அழகா தெரியுதா?
இந்த கூட்டத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற ரேங்கோ? உண்மைய சொல்லணும்னா எங்க கூட்டத்தோட தலைவர் சாப்பாவுடைய நம்பிக்கையானவன் தான் நான். எப்பவுமே அவர் கூடவே நான் இருப்பேன். ஒரு நாள் எங்க ஊருக்குள்ள சகுன் நுழைஞ்சிட்டான். அவர் ரொம்பவே கெட்ட எண்ணம் கொண்டவனா இருந்தான். ஆனா அவன் தன்னுடைய சாதுரியத்தினால ஒரு சின்ன குழந்தைய ஆபத்துல இருந்து காப்பாத்தி சாப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவனா ஆயிட்டான். ஆனா உண்மையிலேயே சகுன் ரொம்ப கெட்டவன். இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாவுக்கும் தெரிஞ்சு இருந்தது. அதனால் சகுன் மூலிகைகளை மருந்தா கொடுத்து சாப்பாவை ஏமாத்தினான். ரகசியங்களை தெரிஞ்சுக்க பார்த்தான். ஆனா சாப்பா எதுவும் சொல்லல. சாக்குன் அவரை கொலை பண்றதாவும் மிரட்டினான். எல்லா விஷயங்களையும் நான் மறைஞ்சிருந்து பார்த்தேன். மந்திர தாயத்தை அவன் கையில கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அவன் கோவப்பட்டான். கோவத்துல கையில இருந்த ஆயுதத்தை வச்சு என்ன தாக்குனான். எனக்கு காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தோட அடையாளம் இப்போ நீ என் முகத்துல பார்க்கலாம். அப்படின்னா இந்த கூட்டத்துல இருக்கிற கெட்டவனே அந்த ஜகுன் தானா? நீங்க இல்ல? சகூர் ஏமாத்துக்காரா! என் ஆட்களை மறுபடியும் நீ தாக்க முயற்சி பண்ணுன, உன்னோட நண்பர்களை நான் ஒரு வழி பண்ணிடுவேன். ரேங்கோ மாதிரி மாத்திடவா? அமைதியா இரு. அந்த கோவிலை நோக்கி கிளம்பு. என்னால எல்லாத்தையும் உணர முடியுது. புது சக்தி கிடைச்சாச்சு. இந்த கல்லடி எப்படி இருந்ததுன்னு சொல்லு. உனக்கு என்னாச்சு? பீம், எழுந்துரு, சீக்கிரம் எழுந்துரு. பீம், எழுந்துரு. சகுனை எதிர்த்து நில்ல. ஆனா ஆனா என்னோட சக்தி எல்லாத்தையும் அவன் பறிச்சுக்கிட்டானே. தப்பு. அதுதான் நீ செய்யற உதவிகள். அதனால எழுந்து தீயவைகளை அழிச்சிடு. வேண்டாம், அதை உடைச்சிடாத. போச்சு, என் சக்திகள் போச்சு. திரும்ப வா, வந்துருங்க. நான் ஒன்ன மாமன்னருக்கும் உனக்கும் உன்னுடைய நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பீம். உன்னுடைய உதவியினாலதான் எங்களால ஜக்கூன் மாதிரியான கொடியவங்கிட்டேந்து விடுதலை கிடைச்சிருக்கு. எங்க சார்பா இந்த சின்ன பரிசை வாங்கிக்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அட கொஞ்சம் இருங்கப்பா. உனக்கு இன்னொரு பரிசும் கொடுக்கணும். Happy birthday Bheem, happy birthday Bheem, happy birthday Bheem, happy birthday Bheem, happy birthday Bheem. அடேங்கப்பா. ஆடுவோம் பாடுவோம் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோம் பீமோட பிறந்த நாளை தான். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பீம்.
கன்னத்திலோ தங்கம் அட என்னப்பா இது கேக் எங்களால வாங்கிட்டு வர முடியலையே. சுட்டியும் அதுக்கு என்ன விட்டு தள்ளு ராஜு. அட சும்மா இரு. நண்பனுக்காக இது கூட செய்ய மாட்டோமா என்ன? எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி பாருங்க. தோ கேக் வந்தாச்சே. ஆனந்தம் தான் பீமுக்கு பிறந்த நாள் தான். மேல பாருங்க, கேண்டில்லாம் கூட இருக்கே. Happy birthday Bheem, 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 happy birthday Bheem. எல்லா வருஷமும் தான் நான் கொண்டாடுவேன். ஆனா இந்த வருஷம் தான் என் பிறந்தநாள் சிறப்பா இருந்திருக்கு. அங்க என்ன சத்தம்? வாங்க என்னன்னு பாத்துருவோம். வருகிறார் பாரசீக நாட்டு இளவரசர் வந்து கொண்டிருக்கிறார். பாரசீக நாட்டு இளவரசர் வந்து விட்டார். அங்க பாரு. நம்ம மன்னர் வரவேற்கிறதுக்காக வந்துகிட்டே இருக்காரு. தோலக்பூர் வாசிகளே, இவர் என் நெருங்கிய நண்பருடைய மகன். இவர் பாரசீக நாட்டின் இளவரசர். ஆமா, இது என்ன? இதுதான் போலோ விளையாட்டு. பாரசீக நாட்டுல இந்த விளையாட்டுக்கு நான் தான் பேர் போனவன். உங்கள யாருக்காவது இந்த விளையாட்டை கத்துக்கணும்ன்ற ஆசை இருந்தா இந்த ஊர்ல இருக்கிற மைதானத்துக்கு நாளைக்கு காலையில வந்துருங்க. ஐம்பது, 51, 107, 1000. 1000 ஆயிடுச்சு காலியா. நான் ரெடி ஆயிட்டேன். போலோ கேம்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். உண்மையான ஹீரோவை மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. காலியா கண்ணை திறந்துகிட்டு கனவு காணாத. கீச்சக், மண்ணு, நாங்களும் போட்டியில கலந்துக்க போறோம். ஏன் பயந்துட்டியா பீம்? பீம் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டான். அப்படியா? சந்தோஷம். அப்படின்னா நாம இந்த போட்டியை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கிடலாம். யார் தோத்து போறாங்களோ அவங்க ஜெயிக்கிறவங்களோட காலை பிடிச்சு நீங்க தான் சாம்பியன் சொல்லி பாராட்டணும். ராஜு விட்டு தள்ளு. ஆமா ஆமா ராஜு, விட்டு தள்ளு. இந்த போட்டியெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. நீங்க வீட்ல தூங்குங்க. மண்ணு, என்னெல்லாம் பேசணுமோ இப்பவே பேசிக்கோ. நாளைக்கு இதே வாயால என்ன நீ பாராட்ட தான் போற. நாம விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? குதிரையில உட்கார்ந்துகிட்டு இந்த பாலை நீங்க எப்படி தள்ளிக்கிட்டே போவீங்கன்னு முதல்ல கத்துக்கணும். இதுதான் உங்களோட முதல் பாடம். எல்லாரும் குதிரை மேல ஏறுங்க. விளையாட்ட ஆரம்பிச்சாச்சு. பால கோல்ல போடுங்க. ஆஹா, பிரமாதம். அருமையா விளையாடின பீம். இப்பவே கவனிக்கிறேன். நடுவுல நிக்காத. கீச்சக், இது விளையாட்டின் நியதிக்கு புறம்பானது. இந்த மாதிரி எதிர்க்க வந்து நின்னு தடுக்க கூடாது. கொஞ்சம் அமைதியா இரு. பீம் ஒரு ஷாட் அடிச்சிட்டானா அவன் என்ன பெரிய சாம்பியன் ஆயிடுவானா? பிரமாதம்.
கொஞ்ச நேரத்துல புயல் மழை வரப்போகுது. புயல் மழை வரப்போகுது இல்ல, புயல் மழை வந்தாச்சு. எங்களை இனிமே யாராலையும் காப்பாற்ற முடியாது. எல்லாரும் எதையாவது கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏட்ரியன், அந்த பாய் மரத்தை அவிழ்த்து விட்டுரு. இந்த சூறைக்காத்த அதால தாங்க முடியாது. நீ சரியாதான் சொல்ற. நான் பாய் மரத்தை அவிழ்க்க முயற்சி பண்றேன். கப்பலை நீங்க ஓட்டுங்க, நான் போய் அந்த பாய் மரத்தை அவிழ்க்கிறேன். ஓஹோ, உங்களுக்கு என்ன தைரியம்? உங்க 2 பேருக்கும் புடிச்சுக்கிறதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா என்ன? இந்த கப்பல்லையே கொஞ்சம் கனமான பொருள்னா அது நீங்க தான் தலைவா. என்ன சொன்ன? கோபப்படாதீங்க தலைவா. நாங்க சொல்ல வந்தது என்னன்னா, இந்த புயலை சமாளிக்க உங்களால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. காப்பாத்து பீம். நாம கொஞ்ச நேரத்துல கோர்கனுக்கு போய் சேர்ந்துருவோம். ரொம்ப நன்றி பீம். நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தா நாங்க யாருமே கோர்கனுக்கு போய் சேர்ந்திருக்க மாட்டோம். நான் என் கடமையை தான் செஞ்சேன் ஏட்ரியன். மகாராஜா எங்க எல்லாரையும் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போகிறதுக்காக தானே அனுப்பி இருக்காரு. பீம், ஜெகு, இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க. எப்படியாவது நாம ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கிறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். கொஞ்சம் எட்டி அந்த தலப்பாக்கட்டு தலையணுங்கள பாருங்க. 2 பேரும் பின்னாடி என்ன தூங்குறீங்களா? போட்டு நகரவே மாட்டேங்குது. துடுப்பு தண்ணியில பட்டாதானே பாருங்க. நாங்க துடுப்ப காத்துலயே தான் ஆட்டிட்டு இருக்கோம். என்னாச்சு? இப்பவும் எதுக்காக தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு சொல்றேன்ல. என்ன பண்றீங்க? கொஞ்சம் வேகமா ஆகட்டும். ஃபினிஷிங் லைன் எங்க இருக்கு பீம்? உடைஞ்சு போன பாலத்துக்கு மேல சுக்கி கையில கொடியோட நின்னுட்டு இருக்கா. அதுதான் நம்மோட ஃபினிஷிங் லைன். பீம், அங்க பாரு, ஒரு பெரிய பாறை இருக்கு. அப்ப சரி, படகை வேற பக்கம் திருப்பிடுவோம்.
இப்ப இவங்க கண்டிப்பா தோக்கதான் போறாங்க. பெரிய ஹீரோ மாதிரி போட்டை தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டான். ஆனா உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது பீம். உன்னுடைய நண்பர்களை நான் ஒரு நிமிஷத்துல தோக்கடிச்சிருவேன். என்ன இவ்வளவு வேகமா போறாங்க? துடுப்பா அசைங்க, நாம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். எனக்கு ஆச்சரியமா இருக்கே, நம்ம போட் எப்படி அவங்க போட்டை விட இவ்வளவு முன்னேறி வந்திருக்கு? ஜக்கு, ராஜு, தைரியத்தை இழக்காதீங்க. உங்களால கண்டிப்பா முடியும். அச்சச்சோ, ஃபினிஷிங் லைன் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சே. இந்த போட்டியில ஜெயிச்சது பீம், ராஜு, ஜகு. பீம், நீ சாதிச்சு காட்டிட்ட. எங்க எல்லாருக்குமே நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பீம். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் பிறந்த நாள் வருது இல்லையா? அதனால இந்த தடவை உன்னோட பிறந்த நாளை ரொம்ப வித்தியாசமா கொண்டாடலாம். அது வித்தியாசமா இருக்கும், உனக்கு பிடிக்கும். தலைவர் எங்களை அடிக்கும் போது கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு வலிச்சது கிடையாது. உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. திடீர்னு நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணா உடம்பு இப்படிதான் வலிக்கும். இதே மாதிரி தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல நீங்களும் நம்ம காளியா மாதிரியே ரொம்ப பலசாலி ஆயிடுவீங்க. சும்மா பகல் கனவெல்லாம் காணாதீங்க. இந்துமதி, நீங்க எல்லாரும் இங்க ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. ஓ, ஒரு விஷயம் பீம், அப்பா உன்னை ரொம்ப அவசரமா அரண்மனைக்கு கூப்பிட்டிருக்காரு. ஏதாவது முக்கியமான வேலையா இந்துமதி? அது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும். சில நாடோடிகள் வந்திருக்காங்க. அவங்கள நீ சந்திக்கணும்னு அப்பா விரும்புறாரு. அப்ப சரி, போலாம். இவனும் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க வந்திருக்கானா என்ன? இந்த ஏலியனை பார்த்தா ரோபோ மாதிரியே இருக்கு. அரோமுடைய ஜூபிட்டர் பிளானட்ல உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். கேலக்சியின் விறுவிறுப்பான செய்தி, பிரேக்கிங் நியூஸ். எல்லாரும் பாத்தீங்கல்ல, அரோ மைதானத்துக்குள்ள ஒரு கம்பீரமான என்ட்ரியை கொடுத்திருக்காரு. சாம்பியன்ஷிப்போட முதல் ரவுண்ட் ஆரம்பமாயிடுச்சு. இந்த போக போறாங்கன்னு பாப்போம். பிரமாதம், பிரமாதம், பிரமாதம். பீம்,
நீயும் தப்பிக்க முடியாது, உன் பூமியும் தப்பிக்க முடியாது. உன் பூமி இனிமே எனக்கு சொந்தம். பூம் பூம் பூம். பீம் இதால சண்டை போடு. அதே நேரத்துல நாம எல்லாரும் சேர்ந்து அரோமோட அந்த சக்திசாலி கிறிஸ்டலை கண்டுபிடிச்சு அதோட சக்தியை அழிச்சாகணும். சிக்னல் அதோ அந்த பக்கம் காட்டுது. அமைதி. பாரு பாரு பாரு, என்ன தொட்டு பாரு. ஓ, விண்வெளியில என் கூட பயணம் செய்றியா? அருண்கிட்டே வா. அவனுக்கு இப்ப லட்டு தேவையா இருக்கு. என்கிட்ட ஒரே ஒரு லட்டு தான் இருக்கு. அதெல்லாம் சரி, இத நாம எப்படி பீம் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் ரெடியா இருக்கேன். லட்டுவை வாயில போடு. லட்டு வாயில போடு. லட்டு வாயில போடு. கேலக்சியின் விறுவிறுப்பான செய்தி, பிரேக்கிங் நியூஸ். பீம் இவன் தான் டோலக்பூரின் மாவீரன். நாங்க கிளம்புறோம் மகாராஜா. பீம், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இந்த ராஜு, அந்த இடம் இருக்கிற வரைபடம் இதுதான். வாங்க போலாம். இதான் தியாக்காவா? ராஜு, நீ சொன்னது ரொம்ப தப்பு. எனக்கு என்னமோ இந்த இடம் அதுவான்னு சந்தேகமா இருக்கு. இந்த சத்தம் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? ரொம்ப அழகாவும் இருக்கு. பீம் அங்க பாரு. கேளுங்க.